KGF Catholic Union and KGF All Christians United Forum அமைப்பின் சார்பாக எலெக்ஷன் கமிஷன் உடைய அனுமதியோடு இன்று அனைத்து கிறிஸ்துவ மக்களின் கருத்தை கேட்டறிய இன்று ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்தார்கள் பலர். முக்கியமாக இன்று நமது CSI ஏரியா சேர்மன் உடைய தாயார் அவர்கள் இறந்திருப்பது காரணத்தினால் அந்த இறப்பிற்கு அதிகமான பாஸ்டர்கள் அனைவரும் அங்கு சென்று விட்டார்கள். இருப்பினும் அவருடைய பேர் ஆதரவையும் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த கூட்டத்தில் அனைவருடைய கருத்தமானது ஒன்றுமித்து காங்கிரஸ் வேட்பாளர் திரு வி கௌதம் அவர்களுக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இங்கே இருக்கின்ற சிறுபான்மையின ஆகிய மக்களாகிய கிறிஸ்தவர்களும் அவருடைய ஒற்று கருத்தாக நம் நாட்டில் நடக்கின்ற இந்த ஒரு அராஜகமான இந்த அரசினை கண்டித்து தங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்தார்கள். முக்கியமாக நாங்கள் இந்த அமைப்பின் சார்பாக நான் சொல்லுவது என்னவென்றால், நமக்கு இந்த இந்திய திருநாட்டிலே நமக்கு சமமாக வழங்கப்பட்டிருப்பது ஒன்றுதான், அது நம்முடைய வாக்கு, கான்ஸ்டிடியூஷனல் ரைட் டு ஓட். இதுதான் நமக்கு ஜனநாயக ரீதியிலே நமக்கு சமமாக வழங்கப்பட்டிருக்கின்றது. பொருளாதாரம் மற்ற சோஷியல் அண்ட் எக்கனாமிக் அதெல்லாம் பார்த்தாக்கா வெவ்வேறாக நமக்கு, அதாவது இந்த இந்தியாவுடைய பொருளாதாரமானது 60 விழுக்காடான பொருளாதாரத்தை 4% மக்கள் தான் அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு எடுத்துக்காட்டு. ஆனால் ஜனநாயக உரிமையானது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த மக்களுக்கு அருமையாக வழங்கியிருக்கின்றார். ஆகையால் நான் நமது மக்களை வேண்டுவது என்னவென்றால், தயவு கூர்ந்து அனைவரும் வீட்டிலிருந்து வந்து உங்களுடைய புனிதமான வாக்கை, உங்களுடைய பொன்னான வாக்கை நீங்கள் முத்திரிட வேண்டும். சரியான ஆளை பார்த்து நம்முடைய தங்க வயலை, நம்முடைய நாட்டை பாதுகாக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவித்து வாக்களித்து ஒரு நல்ல ஒரு அரசாட்சியை இந்த நாட்டுக்கு நாம் தந்தரல வேண்டும். அதை தான் என்னுடைய விருப்பம், இங்கே கூடியிருக்கின்ற மக்களுடைய கருத்துமானது. ஆகையால் அனைவருமே தங்க வயலை சார்ந்த அனைத்து கிறிஸ்தவர்களுமே ஒருமித்த கருத்தாக காங்கிரஸ் வேட்பாளர் திரு கௌதம் அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம். தயவு கூர்ந்து அனைவருமே இந்த வேட்பாளரை ಆಧರಿಸಿ பெரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். KGF ನಗರದ ಎಲ್ಲ ನಾಗರಿಕರಲ್ಲಿ ಇಂದು KGF ಕ್ಯಾಥಲಿಕ್ ಯೂನಿಯನ್ ಹಾಗೂ KGF ಆಲ್ ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ ಯುನೈಟೆಡ್ ಫೋರಂ ವತಿಯಿಂದ ಪಾಲ್ ವೇಲಂಗಣಿಯವರ ಅಧ್ಯಕ್ಷತೆಯಲ್ಲಿ ನಡೀತದ ಈ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ಒಮ್ಮನಸಾಗಿ ಒಟ್ಟುಗೂಡಿ ಇವತ್ತು ಕಾಂಗ್ರೆಸ್ ಪರ ನಮ್ಮ ಮತಯಾಚನೆ ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋದು ತೀರ್ಮಾನ ತಗೊಂಡಿದ್ದೀರಿ. ಈ ತೀರ್ಮಾನ ನಮ್ಮ ನಾಡಿನ ಹಿತಕ್ಕೆ, ದೇಶದ ಹಿತಕ್ಕೆ ಹಾಗೂ ನಮ್ಮ ಸಮುದಾಯಕ್ಕೆ ಹಾಗೂ ನಮ್ಮ ಜನತೆಗೆ ಒಳ್ಳೆಯದಾಗತ್ತೆ ಅನ್ನೋ ಭರವಸೆಯಲ್ಲಿ ಇವತ್ತು ನಾವು ಈ ತೀರ್ಮಾನ ತಗೊಂಡಿದ್ದೀರಿ. ಎಲ್ಲ ನಾಗರಿಕರಲ್ಲಿ ವಿನಂತಿ ಏನು ಮಾಡ್ತೇವೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಎಲೆಕ್ಷನ್ ದಿನ, ಪೋಲಿಂಗ್ ದಿನ ಎಲ್ಲರೂ ನಿಮ್ಮ ವೋಟನ್ನು ಕಂಪಲ್ಸರಿ ಅವತ್ತು ಪೋಲ್ ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋದು ನಮ್ಮ ಸಂಘದ, ಸಮುದಾಯದ ಹಾಗೂ ಇಲ್ಲಿ ನೆರೆದಂಥ ಎಲ್ಲ ಧಾರ್ಮಿಕ ಸಂಸ್ಥೆಗಳಿಂದ ಎಲ್ಲರೂ ನಾವು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಮನವಿ ಮಾಡ್ತಾಯಿದ್ದೀವಿ. ಇವತ್ತಿನ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ನಮ್ಮ ಇವರು ಪ್ರೆಸಿಡೆಂಟು ವೇಲಾಂಗಣಿ ಪವರ್ ಅವರ ನಿರ್ದೇಶನ ಪ್ರಕಾರ ನಡೆದಿದೆ. ಹಾಗೂ ಎಲ್ಲ ಈ ಒಕ್ಕೂಟ, ನಮ್ಮ ಕ್ಯಾಥಲಿಕ್ ಮತ್ತು ಎಲ್ಲ ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ಸ್ ಒಕ್ಕೂಟ ಇಲ್ಲಿ ಏನು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದೆ ಅಂದರೆ, ನಮ್ಮ ಎಲ್ಲರ ಒಟ್ಟು ಕಾಂಗ್ರೆಸ್ಸಿಗೆ ಹಾಕಬೇಕು. ಯಾಕೆಂದರೆ ನಮ್ಮ ಸಂವಿಧಾನವನ್ನು ನಾವು ಎತ್ತಿ ಹಿಡಿಬೇಕು, ಅದನ್ನು ಕಾಪಾಡಬೇಕು. ಅದು ಕಾಂಗ್ರೆಸ್ನಿಂದ ಸಾಧ್ಯ. ಹಾಗೆ ಮಹಿಳೆಯರ ಪ್ರತಿನಿಧಿಯಾಗಿ ನಾನು ಮಹಿಳೆಯರ ಪರವಾಗಿ ಕೂಡ ಮಾತಾಡ್ತೇನೆ. ಅವರ ಮಹಿಳೆಯರ ಅಭಿವೃದ್ಧಿ ಕೂಡ ಮಾಡೋದು ಹೆಚ್ಚಾಗಿ ನಮ್ಮ ಕಾಂಗ್ರೆಸ್ನವರು. ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ಈ ಕಾಂಗ್ರೆಸ್ ಶರಣಾರ್ಥಿಯ ಆದ KV ಗೌತಮ್ ಅವರಿಗೆ ನಮ್ಮ ವೋಟನ್ನು ಹಾಕಬೇಕು ಅಂತ ಎಲ್ಲರೂ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ದೇವೆ. ಅದನ್ನು ನಾವು ಎಲ್ಲರಿಗೂ ಹೇಳ್ತೇವೆ. ನಮ್ಮ ಸಂಘದಲ್ಲಿ ಕೂಡ ಹೇಳ್ತೇವೆ, ಮಹಿಳೆಯರ ಸಂಘದಲ್ಲಿ ಕೂಡ ಹೇಳ್ತೇವೆ. ಮಹಿಳೆಯರು ಕೂಡ ಅದಕ್ಕಾಗಿ ಮುಂದೆ ಬರಬೇಕು ಅಂತ ನಾವು ಕೇಳ್ಕೊಳ್ತೇವೆ.
Union and also KJF All Christian United Forum. Today we have organized, we called for a meeting to have a discussion. We had a deliberate discussions to whom to support especially. And also we discussed particularly about this Lok Sabha elections and we have also reviewed for the last 10 years what are the things has been happened among the minorities, both linguistic as well as the religious minorities, how we are facing, what are the threats we are facing, and what are the difficulties that we are facing under this regime. So accordingly, unanimously, all the pastors and all the leaders came out with an opinion saying that they have to stand with the secular force. So they have supported the Indian bloc and also they want to support the Indian Congress Party candidate in Kolar district. So they want to support Mr. K.V. Gautam. So accordingly, we have taken all their opinion and we have passed a resolution saying that we want to support the candidate, Mr. K.V. Gautam. And secondly, because in Karnataka, we don't have a stand that the secular forces are there, apart from this. And we had JDS as a secular force, but today, when you see JDS has joined with the fascist force, so people, we want to cautious that we want a secular force to run this country. We don't want to have the fascist people to regime this, to rule this country. So we are living under a threat. It is even we feel that we are like, it is like a undeclared emergency. We are living in that situation. So I request each and every citizen of our district and also the nations to cast a vote for the secular party, the Indian bloc. So, and also on behalf of KJF Catholic Union and KJF All Christians United Forum, I request each and every citizen, everybody to come out on 26th. Please cast your vote, valuable vote, which the Indian Constitution has ensured us, and especially Dr. B.R. Ambedkar has given this special privilege for us. Kindly, please.